நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్. ఫ్రెండ్స్, నేను వెంకట్ని. ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్. ఫ్రెండ్స్, తమిళ్లో ఎక్స్ప్లెనేషన్ చేసిన తర్వాత తెలుగులో ఎక్స్ప్లెనేషన్ చేస్తున్నాను. తెలుగు సబ్స్క్రైబర్స్ వెయిట్ చేసి చూడండి ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிங்க. அந்த ஆல் பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த குரூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்ம சீனியர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய விஷயங்களில் ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நண்பர்களே. நேற்றுக்கு நம்ம கூடூர் சந்தைக்கு போயிருந்தோம். கூடூர் சந்தை விலை நிலவரங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கூடூர் சந்தைக்கு ஆந்திர வெள்ளாடுகள் கூட வந்தாலும் கூட நெல்லூர் ஜுடிப்பி பிரீட் செம்மறி ஆடுகளுக்கு தான் இந்த கூடூர் சந்தை ஃபேமஸாக அது உங்களுக்கே தெரியும். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னால் கூட இது நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தது. அதனால் சென்னையிலேருந்து பஸ்ஸில் போகிறவங்க நெல்லூர் போகிற பஸ் ஏறிட்டிங்கன்னு சொன்னால் கூடூரில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து பக்கம்தான். வேலூர் அந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க திருப்பதி வந்து கூட வரலாம். திருப்பதியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை அமைஞ்சிருக்கு. இந்த கூடூர் சந்தையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதனால் கூடூருக்கு ட்ரெயினில் கூட வரலாம். திருச்சியிலேருந்து கூட ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து வர்றவங்க கூட ட்ரெயினில் வரலாம். நிறைய இடங்கள்லேருந்து ட்ரெயின் இருக்குது. அந்தந்த இடங்கள்லேருந்து எந்தெந்த டைமுக்கு ட்ரெயின் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். பொதுவாக இந்த வார சந்தையை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விலை ஓவராக இருந்தது. பொதுவாக வருஷம் நம்ம பார்க்குறது என்னென்னு சொன்னால், பக்ரீத் முடிஞ்சு ஃபஸ்ட் வீக்கு அப்புறம் செகண்ட் வீக்கு இந்த மாதிரி டைமுகளில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் குட்டிகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கே விலை ஓவராக இருந்தது. 10 கிலோ 11 கிலோ இருக்கக்கூடிய குட்டிகளை கூட ஜோடி 12,000க்கு தரமாட்டேன்றாங்க. 12,000க்கு மேலே தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை நம்ம விலை கேட்டோம், ஆனால் எடுக்கலை. 15 கிலோ வரக்கூடிய குட்டிகள் கொஞ்சம் இருக்குது இதில். ஆனால் மீதி குட்டிகள்லாம் சின்ன குட்டிகள் தான். அப்படி இருந்தாலும் 13 ரூபா வரைக்கும் நம்ம கேட்டோம், ஆனால் தரல. 15,000 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 500 ரூபா போனால் கூட பரவாயில்ல, 13,500 வந்தால் கூட எடுக்கலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க அதுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் இதை வாங்கலை. ஆனால் குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். இந்த 90 கிலோ 80 கிலோ வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டிகள் தான் இது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஒரிஜினல் ப்ரீடு தான். ஆனால் ரேட்டு தான் கூட இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் இது ஃபேமஸ் ஆகிடுச்சு. பக்ரீத்து அந்த மாதிரி பர்பஸுக்காக விலை கூடுதலாக வச்சு வாங்குறவங்களால் மட்டும்தான் இதை வாங்க முடியும். கறிக்காக வாங்கி வளர்க்குறவங்கெல்லாம் வாங்கி இதை வளர்க்க முடியுமான்றது சந்தேகம்தான். அப்படி வாங்குறவங்க ஒரு 50 குட்டி 100 குட்டி அந்த மாதிரி பல்காக எடுக்கும்போது ஒரு வண்டியாக பேசி நம்ம எடுத்தோன்னு சொன்னால் ஓரளவுக்கு குறையலாம். தீபாவளி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் விலை நிலவரம். அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் குறையலாம். இந்த 2 குட்டிகள் ஈரோட்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக எடுத்தது. ஒரு குட்டி 7,500 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். வளர்த்து ப்ரீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி 2 குட்டி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீடிங் பர்பஸ்ன்னும் போது இருக்கிறதுலே பெரிய குட்டி பார்த்தும் செலக்ட் பண்ண முடியாது. ப்ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. இது ஆவரேஜாக ஒரு 15 கிலோ இருக்கலாம். பழனிலேருந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இந்த 2ம். அவரும் ப்ரீடிங் பர்பஸுக்காக தான் கேட்டிருந்தார். ஒரு குட்டி 7,200 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். இதுவும் ஆவரேஜாக ஒரு 14 கிலோ அந்த மாதிரி இருக்கலாம். வழக்கமாக ஒரு 50 குட்டி 60 குட்டி ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கூட இந்த 5 குட்டி 10 குட்டி யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த ரூட்டில் டச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம போட்டு அனுப்புவோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா யாரும் 50 குட்டி 60 குட்டி அந்த மாதிரி எடுக்கவே இல்லை. 5, 10, 15 அதிகபட்சம் 15 குட்டி இந்த மாதிரி தான் நம்ம போட்டு அனுப்பிச்சோம். அரக்கோணத்தில் ஒரு பாயிண்ட்டு, வேலூரில் ஒரு பாயிண்ட்டு, வாழப்பாடி ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஈரோட்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பழனி. அங்கங்கே டெலிவரி கொடுத்துட்டு வந்ததுனாலே என்னென்னு தெரில 715 கிலோமீட்டருக்கு மேலே வந்துருச்சு. இப்போ ஏறக்குறைய 30,000 ரூபா கிட்ட வாடகையே வருது. 20 ரூபா கிலோமீட்டருக்கு நம்ம கொடுக்குறது, அப் அண்ட் டவுன் கணக்கு போடணும். 30,000 ரூபா கிட்ட வாடகையே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டோல்கேட்டு, செக் போஸ்ட்டு, போலீஸ் செலவு, வண்டி கூட ஒருத்தரை போட்டு அனுப்பணும், அந்த செலவு,
இதெல்லாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போயிடுது. நம்ம வாங்கின வாடகை பார்த்திங்கன்னு சொன்னால் 24,000 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. வண்டி ஓனரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவர் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவார்னு தெரியல. இன்னும் செட்டில் பண்ணல. செட்டில் பண்ணும்போது தான் தெரியும். இதில் குட்டி எடுத்தவங்களே இன்னும் கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குது. பணம் போடும்போது ஒரு 100, 200 கூட ஆனாலும் பரவாயில்ல, எடுங்க சார், நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அங்கே ரேட்டு ஓவராக இருக்கிறதுனால நம்ம வச்சு எடுக்க வேண்டியதாக போயிடுது. டிரைவர் கையில் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் கொடுக்கல. அவர் டீசலுக்கு இல்லை சார்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஓவராலாக பார்த்தோன்னா இந்த முறை உதவி செய்ய போய் உபத்திரவம் தான் வந்ததுன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்கக்கூடிய ரேட்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அவங்க அனுப்புகிற பணத்துக்கு நம்ம பெரிய பெரிய குட்டிகளாக எடுத்து கொடுக்க முடியல. அவங்க எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம எடுத்து அனுப்பும்போது நம்ம நார்மலான குட்டியை தான் எடுத்து அனுப்ப முடியுது. ஏன்னா நம்ம இங்கே ஒரிஜினல் ப்ரீடையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எடுக்கிறவங்கள மேக்ஸிமம் பக்ரீத்துக்காக எடுக்கிறாங்க. அப்புறம் ப்ரீடிங்கு அந்த மாதிரி பர்பஸுக்காக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. கால் பெண்டு இல்லாமல் இருக்கணும், காது அந்த மாதிரி அறுபடாமல் இருக்கணும், வேறு எதுவும் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். போன முறை பார்த்திங்கன்னா ஒரு 20 குட்டியை எடுத்ததில் காது ஓரத்தில் லேசாக மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மந்தையை விட்டு இன்னொரு மந்தைக்கு போனால் அவங்க குட்டி அடையாளம் தெரியுறதுக்காக அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்மக்கிட்ட எடுத்தவர் இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு போல இருக்குது. அவர் இதை நோட் பண்ணிவிட்டு இது பக்ரீத்துக்காக வளர்க்குறது வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. அதில் நான் செக் பண்ணி ஏற்றலை, ஓனரே செக் பண்ணி ஏற்றினார். அதாவது நம்மக்கிட்ட வாங்கினவரே நம்மளை எடுத்து கொடுக்க சொன்னவரே செக் பண்ணி ஏற்றிக்கிட்டார். அதனால் அவர் நம்மளை ப்ரெஸ் பண்ணி கேட்க முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனைங்க இதில் இருக்குது. இன்றைக்கி அனுப்புனதில் கூட ஒரு குட்டியில் லேசாக பெண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது வாங்கினவங்க அது பெண்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்து பார்த்து எடுத்துமே நம்ம ஒரு சிலதில் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறோம். இப்போ தலையில் மார்க் பண்ணி நம்ம ஏற்றிட்டு இருக்கிறது 5 குட்டி. ஈரோட்டில் டெலிவரி எடுத்துக்கிட்டாரு. கோபிச்செட்டிப்பாளையம் வருது. அது 7,900 சொல்லி எடுத்தோம் நம்ம ஒரு குட்டி. கொஞ்சம் பெரிய சைஸு, அது ஒரு 16, 17 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆவரேஜாக. சாரை கேட்டு பார்க்கலாம், அவர் எடை போட்டு கூட சொல்லுவார். நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 வாழைப்படியில் ஒரு நண்பருக்காக எடுத்து கொடுத்தோம். ஆவரேஜ் லைவ் வெயிட் ஒரு 12 கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தான் வாங்கினோம். ஆனால் இது குட்டிகள் போய் சேர்ந்த பிறகு அவர் எடை போட்டு நமக்கு அனுப்பியிருக்காரு. 10 கிலோ தான் ஆவரேஜ் வந்திருக்கு. ஆனால் இந்த குட்டி நம்ம வாங்கினது ஒரு குட்டி 6,150 ரூபா. இல்லாமல் வாடகை, வழி செலவு எல்லாமே தனி. இதே ரேட்டுக்கு நம்ம 13, 14 கிலோ வர குட்டி எல்லாமே எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த அளவுக்கு ரேட்டு போயிட்டுருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இது ஒரு நைட்டு ஒரு பகல் தீனி இல்லாமல் இருந்தது அப்படி பார்த்தா கூட ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நீங்கள் குட்டிகளை எடுத்து வளர்க்குறவங்க பக்ரீத் பர்பஸுக்காகவோ அல்லது ப்ரீடிங் பர்பஸுக்காக இந்த மாதிரி பர்பஸுக்காக எடுத்து வளர்க்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரிஜினல் நெல்லுஜுடிப்பி ஒங்கோல் குட்டிங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வெளி மேய்ச்சலில் விட்டு ஒரு 20 நாள் 30 நாள் வளர்த்தோன்னு சொன்னால் நல்லா அடாப்ட் ஆகிடும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்டார்டிங்கில் சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த என்டோடாஸ் BH கொடுக்கலாம். அதை டைரெக்டாக அப்படியே கொடுக்காம இந்த டோனோ பூஸ்ட்டு சிரப்பில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா எந்த பிரச்சனையுமே செய்யாது. ஏன்னா சின்ன குட்டிங்களுக்கு டைரெக்டாக என்டோடாஸ் BH கொடுக்காம டோனோ பூஸ்ட்டு சிரப்பில் கலந்து கொடுக்கறது நல்லது. நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பெஸ்ட்டு வேஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 மாத குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் கூட இதில் கொஞ்சம் வயசு கம்மியான குட்டிகளும் இருக்கலாம். அதனால் ஹெவியாக அடர் தீவனம் கொடுக்காம கொஞ்சமான அடர் தீவனத்தில் மில்க் ரீப்ளேஸரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி கூட நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு எனக்கு பர்சனலாக அனுபவம் கிடையாது. ஒரு குட்டி 4,000மோ 3,000மோ கிடச்சிதுன்னா இந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி கூட நம்ம வளர்க்கலாம். ஆனால் குட்டி 6,000 ரூபாய்க்கு மேலே எடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வளர்க்க வேண்டியதாக இருக்குன்றது தான் இங்கே சிரமம். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் இது வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி குட்டிகளில் தான் ப்ரீடிங்க்கு ஏற்ற குட்டிகளை பிரிக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டிகளை நம்ம வளர்க்கும்போது ப்ரீடிங் கிடாக்கள் நிறைய இதுலேருந்து கிடைக்கும்.
ப்ரீடிங் கிடாக்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, நம்ம ப்ரீமியம் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்று தான் இதில் అడ్వాంటేజ్. మற்றபడి இதில் అడ్వాంటేజ్ని ఎదుమే நம்ம சொல்ல முடியல. ఫ్రెండ్స్, ఈరోజు మనం గూడూరు సంతకు పోయినాం. గూడూరు సంతలో ఒక 82 పిల్లల దాకా ఎత్తినాము. వాటిలో కొన్ని పిల్లల గురించి ఇప్పుడు చూస్తాము. అది కాకుండా కొన్ని పిల్లలు వెళ్ళడిగినాము, వాటిని కూడా మనం చూస్తాము. మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కనుండే బెల్ బటన్ క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి. అట్లా మీరు ఎనేబుల్ చేసినప్పుడు ఈ మరొక పేజ్ వస్తుంది. ఆ పేజ్ని మీరు స్క్రీన్ షాట్ ఎత్తి నాకు వాట్సాప్లో పంపించేయండి. మిమ్మల్ని మన సబ్స్క్రైబర్ బ్రాడ్కాస్టింగ్ వాట్సాప్ గ్రూప్లో నేను యాడ్ చేస్తాను. అది మీకు యూస్ఫుల్గా ఉంటుంది. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని మనం ఎలా అడిగినాము. దీంట్లో కొన్ని పిల్లలు 15 కిలోలు అయ్యే పిల్లలు కూడా ఉంది. కాబట్టి వీటిని మనం అడిగితే జత 15,000కి తక్కువ ఈయనన్నారు. మనం 13,000కి అడిగినాము. 13,500 వస్తే కూడా ఎత్తామనుకున్నాము. వాళ్ళు ఇచ్చే మారు తెలియదు, దానివల్ల మనం అడగలేదు. ఇప్పుడు మనం చూస్తూ ఉండే పిల్లలంతా ఒక 14-15 కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు. బ్రీడింగ్ పర్పస్ కోసం తమిళనాడు నుంచి అడిగినారు, వాళ్ళకి మనం పంపించినాము. జత 14,000 మరి మనం ఎత్తినాము. 15,000 కూడా ఒక 2 పిల్లలు ఎత్తినాము. ఇంత వెల పెట్టి ఎత్తుకుని పోయి వాటిని సాకి ఎంత కమ్మేది, దాంట్లో ఏం ప్రాఫిట్ వస్తుంది అనేది క్వశ్చన్ మార్కే. ఈ పిల్లల జత 12,300 అమారి పడినాయి. యావరేజ్గా ఒక పిల్ల 12 కిలోలన్నా ఉంటుంది అనేసి ఒక ఆలోచన చేసినాం. అయితే 10.5 కిలోదా యావరేజ్ లైవ్ వెయిట్ వచ్చిందని చెప్పి మనం పంపించిన పార్టీ ఎడేసి మనకు చెప్పినాడు. ధరలు ఓవర్గా ఉన్నాయి. ఈ మరి ధరలకు అమ్మినారంటే ఇంకా కొంచెం దినాల్లో తీసేవాళ్ళు ఎవరు రారు. సాకి అమ్మేటప్పుడు ఈ వెలలు లేవు కదా, కంటిన్యూగా నష్టానికి ఎవరు వ్యాపారం చేయరు కదా. సూర్యుందల్దాన్ చిత్రం వరయముడు అంటారు అరంలో. మరి గోడ ఉంటేనే బొమ్మ గీని మనం గోడను కొట్టి వేసిన తర్వాత మనం ఏడ బొమ్మ గీసేది. సాకే వాళ్ళు లేకపోతే వ్యాపారం ఏడ చేయని మలుతుంది. కాబట్టి వ్యాపారం చేసేవాళ్ళు ఇది దృష్టిలో పెట్టుకొని కొంచెం రేట్లు మితంగా చెప్పాలా.